ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்டில் செய்யுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னாவே சிக்கன் 65 போட்டு அதுலேருந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ரைஸ் செய்வாங்க. நான் வந்து இந்த மெத்தடில் செய்கிறேன். என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் இல்லாமல் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 10 நிமிஷம் சிக்கனை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுட்டு அதில் வந்து தண்ணி இருக்கும், ஸ்டாக் வாட்டர். அதுக்கு பேர் வந்து ஸ்டாக் வாட்டர்னு நாங்கள் சொல்லுவோம். சிக்கன் ஸ்டாக் வாட்டர். அந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டர் வந்து நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் மஞ்சூரியனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சிக்கனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக பிச்சு எடுத்துருங்க. தனித்தனியாக பிச்சு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இது போல் சாப்பிட்டுதே இருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் ஒரு வாட்டி இது போல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 முட்டை நான் ஃபஸ்ட்டு பீட் பண்ணி வச்சிடுறேன். நீங்கள் வந்து கடையில் போகணுன்னு இல்லை, ஃபஸ்ட்டு பீட் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில்லி பேஸ்ட்டு, ரெட் சில்லி பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஆனியன் வந்து பொடிசாக சாப் பண்ணியிருக்கேன். கேரட் பீன்ஸு, கொத்தமல்லி, கேபேஜ் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். சிக்கன் பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது போல் சிக்கனை வந்து பிச்சு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுங்கள். பிளாக் பெப்பர் பவுடர், மிளகு பவுடர் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுங்க, இல்லைனா உங்களுடைய விருப்பம். அதே போல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது மாதிரி தனியாக ஒரு வானல் வச்சு முட்டையை வந்து பொடி மாஸ் தனியாக பண்ணிக்கிங்க. இது போல் பொடி மாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பொடி மாசுன்றப்போ ஃபுல் ஃபயர் வச்சு பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு 3/4 வேக்காடு வர்றப்போ போதும் முட்டை, அவ்வளோதான். வேக வச்சு அதாவது நல்லா பொடி மாசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு உடனே வந்து குடமிளகா போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். ஒரு 50% நீங்கள் டாஸ் பண்ணிங்கன்னா போதும். நான் போடுற கட்டிங்கே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதாவது எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்கட்டும், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கட்டும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோஸ் போட்டிருக்கேன். கோஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி போட முடியுமோ அந்த லெவலுக்கு நான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து கோஸை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிற டைமில் முக்கியமாக உப்பு, சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது, சீக்கிரமாக வேகும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேரட் பீன்ஸ் போட்டு வதக்குங்க. கேரட் பீன்ஸ் நான் ஏற்கனவே வந்து ஆஃப்டன் குக் பண்ணி வச்சுருக்கேன், பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் தான் போட்டிருக்கேன். போட்டு வதக்கிட்டு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒயிட் ரைஸ் வந்து நான் போட போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் ஃப்ரைட் ரைஸ் வந்து போட்டிருக்கேன். போட்டு ஸ்லோ ஃபயர் வச்சுக்கோங்க, அதிகமாக ஃபயர் வைக்காதீங்க, தீஞ்சிரும். அதே போல் சில்லி பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பேஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஒன்றா கலக்காது. நிறைய பேர் மிளகாத்தூள் போடுவாங்க, அது போல் போடாதீங்க. இது போல் சில்லி பேஸ்ட் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு தரும். அதே போல் பசங்களும் விரும்பி இது போல் ஃப்ரைட் ரைஸ் வந்து திருப்பி கேட்பாங்க. இதில் நான் அஜினமோட்டோ சேர்க்கல, உப்பு மட்டும் தான், சால்ட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிக்கன் பொடிசாக நான் பிச்சு போட்ட சிக்கனை வந்து அதில் போட்டிருக்கேன். உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு எதுவுமே போடல. அந்த சிக்கனை வந்து போட்டு நல்லா கிளறுங்க. ஒரு 3 நிமிஷம் கிளறுங்க, பொறுமையாக கிளறுங்க. நீங்கள் எவ்வளோ கிளறீங்களோ கலர் சேஞ்ச் ஆகும், ரைஸோடைய கலர் சேஞ்ச் ஆகும். ரைஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதோட ஃப்ளேவர் தன்மை வந்து உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை போட்டு நல்லா கிளறினீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பக்காவாக ரெடி ஆகிடும். இது போல் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருன்னா ஷார்ட்டாக சீக்கிரமாக செய்யணும் விரும்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக வந்துட்டுருக்கும். நான் கொத்தமல்லி உங்களுக்கு போட்டிருக்கேன். கொத்தமல்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இல்லாதனால கொத்தமல்லி போட்டிருக்கேன். டொமேட்டோ சாஸோ சோயா சாஸோ எதுவுமே இதில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? நம்மளுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.